நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பப் மோதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்துல கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த பார் மோதல் தொடர்பாக மொத்தம் 9 நபர்களை இவ்வழக்குல போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக அதுல அதிமுக நிர்வாகிகளான அஜய் வாண்டையார், பிரசாத் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இதுல கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக இந்த அதிமுக நிர்வாகி பிரசாத்திற்கு உடந்தையாக செயல்பட்டதாக காவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கானது மிகவும் பூதாகரமாக கிளம்பியுள்ள நிலையில அடுத்தடுத்து பல்வேறு நபர்கள் சிக்க இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான அஜய் வாண்டையார் மற்றும் சுனாமி சேதுபதி ஆகியோர் மீது தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே சென்னை மாநகர காவல்துறையினர் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அஜய் வாண்டையார் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அதனை காரணம் காட்டி தற்போது சென்னை காவல்துறையினர் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து, இதே போல ரவுடி சேதுபதி மீதும் பல்வேறு வழக்குகள் பல்வேறு ஊர்ல இவர் மீது அடிதடி உள்ளிட்ட கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால அதனை காரணம் காட்டி இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதே போல அதிமுக நிர்வாகி பிரசாத் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்காக பரிந்துரை கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் மீதான பரிசீலனையை மாநகர காவல்துறை ஆணையர் அது பின்பாக எடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக இவர்களிடம் காவலில் எடுக்கப்பட்டும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல இவர்கள் ஏற்கனவே 3 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த அஜய் வாண்டையார் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால மேலும் வேறு எந்த வழக்குல தொடர்புடுகிறார், ஏதேனும் அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள்ல கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாரா என்பது குறித்தான தகவல்களை அவரிடம் விசாரணை மேற்கொள்ள. அது மட்டுமின்றி இந்த அதிமுக நிர்வாகி பிரசாத் என்பவர் மீதும் தொடர்ச்சியாக மோசடி புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது வீட்டு வசதி வாரியத்துல குடியிருப்பு வாங்கி தருவதாக பலரிடம் மோசடி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மோசடி செயல்களுக்கும் அஜய் வாண்டையாருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, இந்த பணம் ஏதேனும் பங்கு அவருக்கு சென்றிருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள்ல அவர்களிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது சென்னை காவல்துறை இருவர் மீது மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக? ஏற்கனவே ஒரு காவலர் இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு, அதாவது இந்த அதிமுக நிர்வாகி பிரசாத்திற்கு இந்த கால் டீடைல்ஸ் மற்றும் பல்வேறு தகவல்களை அவர் எடுத்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இந்த வீட்டு வசதி வாரிய தொடர்பாக பல்வேறு நபர்களிடமிருந்து இவர் பணத்தை பெற்று அந்த அதிமுக நிர்வாகி பிரசாத்திற்கு கொடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ள நிலையில அவரையும் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த காவலரை எடுத்து விசாரணை நடத்திய பின்பு தான் இவர் எத்தனை நபர்களுக்கு இது போன்று கால் டீடைல்ஸ் மற்றும் அந்த லொகேஷனை எடுத்துக் கொடுத்துள்ளார் உள்ளிட்ட தகவல்கள் தெரிய வரும் எனவும், அது மட்டுமின்றி இந்த வழக்குல பின்புலமாக யார் யார் எல்லாம் செயல்பட்டுள்ளனர், இந்த வழக்குல மொத்தம் 9 நபர்களா அல்லது வேறு ஏதேனும் தொடர்புள்ளதா என்ற கோணங்கள்ல காவல்ல எடுத்து விசாரணை நடத்திய பின்பு தான் பல்வேறு தகவல்கள் தெரிய வரும் என நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காவலர் மீது எப்போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? இன்னும் எழும்பூர் நீதிமன்றத்துல இது தொடர்பாக கஸ்டடி பெட்டிஷன் ஏதேனும் இதுவரை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த அதிமுக நிர்வாகி பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார் உள்ளிட்ட 4 நபர்களை ஏற்கனவே 3 நாட்கள் கஸ்டடி எடுத்துள்ள நிலையில அவர்கள் கொடுத்த தகவல்களை தற்போது அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் கொடுத்துள்ள தகவல் அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நகர்வைக்கு தற்போது சென்னை காவல்துறையினர் தயாராகி இருக்கிறார்கள். இந்த பார் மோதல் தொடர்பாக அங்குள்ள CCTV காட்சிகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இரு தரப்புக்கும் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்திருப்பதால எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்களையும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நபர்கள் குறித்தும் தற்போது அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். ஏன்னா ஏற்கனவே இவர்களுக்குள் அந்த குரூப் சம்பந்தமான பிரச்சனை தான் நிலவி வந்திருக்கிறது. பல்வேறு செயல்கள்ல கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் இவருக்கு ஈடுபட்டு வந்திருப்பதால
இதனை வேறு ஏதேனும் இந்த வழக்கு ஏதேனும் நிலுவையில் இருக்கிறதா என்ற கோணத்திலேயே விசாரணையானது நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த காவலர் உட்பட ஏற்கனவே எஸ்ஐக்கும் இதுல தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தி எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி வேறு ஏதேனும் காவல்துறையினருக்கு இந்த வழக்குல தொடர்பு இருக்கிறதா, அவர்களும் இது போன்ற லொகேஷன் உள்ளிட்ட கால் டீடைல்ஸ் உள்ளிட்டவை எடுப்பதற்காக காவலருக்கு ஏதேனும் உதவி இருக்கிறார்களா என்ற கோணத்துல இந்த விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.